வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, உதயநிதி ஸ்டாலின் வாழ்கவே, உதயநிதி ஸ்டாலின் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, எங்களின் சின்னவர் வாழ்கவே, எங்கள் சின்னம் வாழ்கவே. இப்ப இதெல்லாம் சொன்னதுக்கு அவர் கோச்சிக்கிட்டார்ல, அங்க இருக்க கூட்டம் ஒரு 100 பேரு உதயநிதி வாழ்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல சார்? ஏய், உதயநிதி வாழ்கன்னு சொல்லக்கூடாது, தானுமலையான் பெருமாள் வாழ்க மட்டும் தான் சொல்லணும். சொல்லுவாரா? கலைஞர் வாழ்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றான், கலைஞர் கருணாநிதி வாழ்க, மு.க. ஸ்டாலின் வாழ்கன்னு அங்க இருக்க கூட்டத்துல ஒரு 100 பேர் சொன்னாங்கன்னா சார் பாபு அப்படிலாம் சொல்லக்கூடாது, இந்த இடத்துல தானுமலையான் பெருமாள் வாழ்க மட்டும் தான் சொல்லணும்னு சொல்லுவாரா? பல்ல இழிச்சிட்டு இருப்பார்ல, பெரியார் வாழ்கன்னு குஷி ஆயிட்டு வரல, பெரியார் வாழ்க, பெரியார் வாழ்க சொல்லிட்டான், பெரியார் வாழ்க சொல்லிட்டான், சொல்லு நல்லா போறோம்டா, கூட நல்லா கூட பெரியார் வாழ்க, பெரியார் வாழ்கன்னு சொன்னா அங்க சேர்வ வெளியில வந்து, தம்பி இந்த இடத்துல பெரியார் வாழ்க, கலைஞர் வாழ்க, உதயநிதி வாழ்க, மு.க. ஸ்டாலின் வாழ்க சொல்லக்கூடாது தம்பி, நம்ம தேர்தலுக்கு வந்திருக்கோம், தானுமலையான் பெருமாள் வாழ்க மட்டும் தான் சொல்லணும்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்ல. ஏன்னா கிறிஸ்டியனுடைய பண்டிகைக்கு இவர் போறாரு. உதயநிதி வந்து நான் கிறிஸ்தவன் தான், என்னுடைய மனைவி கிருத்திகா கிறிஸ்துவர், என் மனைவியோட தாத்தா கிறிஸ்துவர், அவங்க கல்லறையெல்லாம் போவாங்க, அலோலியா ஒன்று இவர், நானும் அலோலியா சொல்லுகிறேன், அலோலியா அதுதான் வச்சாங்க, அலோலியா பாபு ஒழிக, அலோலியா பாபு ஒழிகன்ற இந்து அறநிலையத்துறை பெரும்பான்மை இந்துக்கள் நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு ஒரு கிறிஸ்தவ பண்டிகையில் போயிட்டு அலோலியான்னு கத்துறான். நீ உண்மையான இந்து டிவோட்டின்னு எவனா நம்புவானா?